உங்களை மீட் பண்ண வர்றதுன்னா ஏதாவது ஒரு காரணக்காரி இல்லாமல் வர மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வீடியோக்குள்ள போகுமா? ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. எந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறது? ஒரு விதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா ரெண்டுல ஏதாவது தொடுங்க. என்னத்தல? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? ஹீரோயினா? ராகஞ்சி. சரி ராகம். பிரியால போயிடும். போய் சொல்கிறேன். தொண்டை வர மாதிரி இருக்கு. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்திரியப்பா. பாவம் அதர்ஸ். பட் இந்த 2 ஃபிங்கர் டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். சூப்பர் சார். ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு. குட் சாய்ஸ் சார். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இருக்கட்டும். இது சார் எடுத்துருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. இது அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஐயோ, கனவா நிஜமாவே தெரியுதா? ஓ, ராஜி வந்து சார் ஒரு பீட் தோணும், ஒரு பப்பில கிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா கேட்பா. அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். யாரு ஹீரோ கேக்குறாங்க இல்ல, சொல்லுங்க. யாரு ஹீரோ? தலைவா. சூப்பர் 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 பா. இதுதாங்க ஒரு லைட் ஹார்ட் ப்ரோமோனா இப்படிதான். சூப்பர். ஒண்ணும் இல்ல, சாதாரணமா ஒரு வாக்கு தலைவர் அண்ட் மிஸ்டர் கமல் சார் சேர்ந்து அதுலயே வந்து பல விஷயங்கள் நம்மள வந்து நாஸ்டாலஜியால அப்படியே தொக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க நம்மள. அதுதான் எப்படி சொல்றது, என்னை விட இன்ஃபேக்ட் என் அம்மா தான் ரொம்ப எக்ஸைட்டா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேல்யூ புரியாது. எஸ்பெஷலி நம்ம வந்து தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க, தமிழ்நாட்டுல சின்ன வயசுல இருந்து ஒரு ஏஜ் வரைக்கும் க்ரோ பண்ணவங்க, எஸ்பெஷலி டியூரிங் த 70s and 80s. நீங்க வந்து people are very lucky in fact to watch these towering legends. அன்னைக்கு வந்து அவங்க அப்கமிங் லெஜெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரே தீபாவளிக்கு வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆகும், தலைவரோடதும் கமலோடதும் ரிலீஸ் ஆகும். அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு கிளாஷ், அது ஒரு ஆரோக்கியமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் டுவர்ட்ஸ் த எப்படி சொல்றது, ஒரு 2010 மிட் 2000 அந்த டைம்ல தான் வந்து நியூ வேவ் ஆஃப் ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய கிளாஷ்லாம் உருவாக்கிட்டு, அப்புறம் அந்த சோஷியல் மீடியா ஃபேன் கல்ச்சர்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபைட்ஸ், ஃபேன் வார்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியால இருந்து ஆரம்பிச்சு வச்சதும் கமல் ஃபேன்ஸ் அண்ட் தலைவர் ஃபேன்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். நானே நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கேன் கமல் ஃபேன்ஸோட. அது வந்து இட்ஸ் வெரி வெரி எப்படி சொல்றது, அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எதிர்னு ஒன்று இருந்தா புதிர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஈஸ்ட் ஒன்று இருந்தா வெஸ்ட் ஒன்று இருக்குன்னு சொல்ற மாதிரி அது வந்து நமக்குள்ள ஊறி போன ஒரு விஷயம். ஆனா எப்பயுமே வந்து ஒரு விஷயத்துக்காக அட்வொகேட் பண்ணலாம், ஆனா அபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல நான் நம்புறேன். ஆனா ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ் அபியூஸ் நடக்குது,
பர்சனலா வந்து இறங்கி போய் திட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அது இட்ஸ் நாட் சோ பிளசன்ட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அஸ் இப்போ வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் ஹீரோஸோட ரெக்கார்ட்ஸ் பத்தி பேசி அவங்க எந்த விஷயத்துல நல்லது இவங்க எந்த விஷயத்துல நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் வந்து ஒரு ஹெல்தியான ஃபேன் கல்ச்சரா இருக்கும். அண்ட் நம்ம ஹீரோவை செலிப்ரேட் பண்றதுக்கே நமக்கு டைம் பத்தாது, ஏன்னா அவங்களோட பாடி ஆஃப் ஒர்க் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்றதை விட்டுட்டு மற்ற ஹீரோஸை குற்றம் குறை சொல்றது அது வந்து தவிர்க்கணும்னு நான் எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பேன். பட் தவிர்க்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப எமோஷனலி இன்வெஸ்ட் ஆயிருப்போம். இப்போ எஸ்பெஷலி என்னோட ஐ கேன் டாக் ஃபார் மைசெல்ஃப், நான் தலைவரோட ரொம்ப பெரிய ஃபேன் அப்படிங்கிறது வந்து நான் யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு மீடியம்ல நான் சொல்றேன். நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், சில பேருக்கு எனக்கு தெரியும், இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் தலைவர் ஃபேன் தான் அப்படிங்கிறது. நான் எங்கேயும் மறைச்சு வச்சதில்லை. KHRK ரீயூனியன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல KH, அதாவது தலைவரோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் கமல்ஹாசனோட பேர் வந்து முதல்ல வருது அப்படிங்கிறதே கண்டிப்பா தலைவர் இன்சிஸ்ட் பண்ணி தான் வந்திருக்கும். ஸோ ஹி இஸ் ஆல்வேஸ் செட்டிங் அன் எக்ஸாம்பிள். அதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கிறோம். அதை அவர் சொல்லாம அப்படி வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கறதான் எனக்கு தோணுது. தலைவர் வந்து ஹியோட இன்சிஸ்டன்ட் தட் மிஸ்டர் கமல்ஹாசனோட பேர் முதல்ல வரணும்னு. ஆயிரம் தான் இருந்தாலும் தலைவரோட பாப்புலாரிட்டி சூப்பர் ஸ்டார்டம் எல்லாத்தையும் தாண்டி அவரு வேற எங்கேயோ அவருக்கு ஒரு காம்படிஷனே இல்லாத ஒரு ரேஞ்சில் அவர் நின்றுட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு லீக் இருக்கு, அதை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு வழிவகுத்து போயிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கவும் அவரோட மனசு பாருங்க. ஸோ ஹி இஸ் அக்னாலஜிங் அன் இண்டஸ்ட்ரி சீனியர். அவர் சொன்ன மாதிரி கலை உலக அண்ணான்னு சொல்லி கமல் சாரை வந்து எப்பயுமே ஒரு பிரேஸ் பண்ணுவாரு. அதை வந்து இங்கேயும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் எப்படி தலைவர் எப்படி வந்து அவரை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்றது. பட் கமல் சாரும் வந்து நிறைய இன்ஸ்டன்சஸ்ல தலைவரை பத்தி பேசியிருக்காரு, நல்ல விதமா பேசியிருக்காரு. ஒரு ஜென்வினான ஒரு கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நான் நம்புறேன். இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ நெல்சன் கையில இந்த ப்ராஜெக்ட் போயிருக்கு. இப்போ நீங்க லோக்கி ரீசெண்டா வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அவங்க வந்து எதிர்பார்த்தது ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிம், ஒரு பிரீசியான ஃபிலிம். ஆனா என்னால எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது வந்து அப்படி ஒண்ணு பண்ண முடியல அப்படிங்கிறது தான். நம்ம முதலே சொல்லியிருந்தோம், நம்ம பழைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல, இது வந்து புதுசு, அதுல சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி லோக்கி சைனும் போட்டுட்டு அக்ரிமெண்ட்ல சைனும் போட்டு ஆஃபீஸும் போட்டாங்கன்னு. அதை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்லயோ ஒரு பிரஸ் மீட்ல அவர் வந்து பேசியிருப்பாரு. அதுல வந்து சில விஷயங்கள் எல்லாம் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லி அதை அவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. ஆல்மோஸ்ட் 1.5 மாசம் வந்து அவர் வேலை செஞ்சிருக்காரு அந்த படத்துக்கு. பட் somehow he couldn't convincingly come up with ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படத்தை வந்து அவரால் கொண்டு வர முடியல அப்படிங்கறத அவரே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு அதர் கமிட்மெண்ட்ஸும் இருக்கு. இப்போ ஆஸ் அன் ஆக்டர் இப்போ வந்து அல்லு அர்ஜுன் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. விஷயம் என்னன்னா, அவரு வந்து வச்சிருந்த படம் எனிவே அது இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா, இல்லைன்னு ஆயிடுச்சா இல்ல வேற யாருக்காவது போகுமா அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து அதோட அண்டர் டோன் வந்து ரொம்பவே கொஞ்சம் ஒரு கிரிமான படம் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் வைலண்டான படம். இப்போ நம்ம லோக்கியோட மற்ற படங்கள் பார்த்த மாதிரி அது வந்து எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 2 ஏஜிங் கேங்ஸ்டர்ஸோட படம். அண்ட் அவங்க வந்து சின்ன வயசுல இருந்து எவால்வ் ஆகி போகிற மாதிரி இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வர்ற மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. அப்கோர்ஸ் இதுலயும் வந்து சம்டைம்ஸ் கட்டவேஸ் அண்ட் பிளாஷ்பேக்ஸ் இருக்கலாம். இப்போ நெல்சன் படத்துலயும் நம்ம பார்த்துருப்போம், ஜெயிலர் படத்துல ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு வரும் ஒரு கட்டத்துல. அந்த மாதிரி இந்த படத்துலயும் இருக்கலாம். கண்டிப்பா எனக்கு அதை பத்தி தெரிய வந்தா உங்களுக்கு நீங்க கேட்கவே வேணாம், நான் சொல்லிடுவேன். நான் இது வரைக்கும் கேட்காம தான் நான் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். நானும் கேட்காம தான் எனக்கு வந்திருக்கு. நான் கேட்கவும் ஆரம்பிச்சேன். பார்ப்போம், நமக்கு வர்ற டைம்ல நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லுவோம். அதை பத்தி நீங்க எந்த கவலையும் வேணாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ லோக்கி படத்துல வந்து எப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச தகவல் படி அந்த எவால்விங் கேங்ஸ்டர்ஸ் எவால்வ் ஆகி இப்போ ஏஜ்டா இருக்கிற 2 கேங்ஸ்டர்ஸை பத்தி அதான் இருந்தது. அண்ட் கான்செப்ட்ல வந்து நிறைய டிஏஜிங் சீக்வன்சஸ், அதாவது எவல்யூஷனரி டிஏஜிங்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ 80s ஒரு மாதிரி இருந்தாங்க, 90s ஒரு மாதிரி இருந்தாங்க, மில்லினியம்ல ஒரு மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி மாறி இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி தான் லோக்கியோட ஸ்டோரியில இருந்துச்சு. இப்போ நெல்சன் வந்து என்ன குக் பண்ணிட்டு இருக்காரு, என்ன குக் பண்ணி வச்சிருக்காரு, நமக்கு என்ன ஆஃபர் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கும் ஆஸ் அன் அப்டேட் பார்க்கறதுக்கும் உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். எனக்கும் கண்டிப்பா அப்டேட்ஸ் வர்றப்போ நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லுவேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யார் ஹீரோ அப்படிங்கிறது தான். கண்டிப்பா தலைவர் ஹீரோவா இருந்தாலும் சரி, வில்லனா இருந்தாலும் சரி, நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா என் தலைவரை வந்து எந்த ஃபார்ம்லயும் ரசிக்கிற ஆள் நான். அண்ட் அஃப்கோர்ஸ் 2 பேரும் பார்க்கறதுக்கு டேஷிங்கா இருக்காங்க. தலைவர் வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் ரொம்ப பர்சனலி என்னோட ஃபேவரட் அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் ஒஸ்தியா தான் தெரிஞ்சாரு. பட் கமல் சாரும் சொல்லவே வேணாம். அவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஆரா வந்து இத்தனை வருஷம், இத்தனை டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸை தாண்டி இத்தனை வருஷங்கள் பல விஷயங்களை பார்த்து 2 வயசு மென் வந்து ஒரு படத்துல ஒன்னா வராங்க அப்படிங்கிறதே வந்து அது ரொம்ப சென்டிலேட்டிங்கா இருக்கு சொல்லும் போதே. என் அம்மா தான் ரொம்ப விஷயம் இருந்தாங்க அந்த ப்ரோமோ பார்க்கும்போது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதோட அருமை. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப வந்து
திடீர்னு இப்படி ஒன்று நடக்கணும் நம்ம யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டோம் இல்லையா. நிறைய பேர் கனவு கண்டிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி தமிழ் சினிமா ஃபேன்ஸ் நிறைய பேர். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ட்ரீம் கமிங் ட்ரூ நிறைய பேருக்கு, தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு. ஸோ ஐ எம் வெரி வெரி ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் அண்ட் அப்டேட்ஸ் வர கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். இனி நெல்சன் என்ன மாதிரி ஒரு டார்க் காமெடி தலைவரையும் கமலையும் வச்சுக்கிட்டு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாடர்ன் ஏஜ் கமர்ஷியல் ஒரு டார்க் காமிக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். KHRK ரீயூனியன் வீடியோ பார்த்தீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தண்டுகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.